மக்களவை தேர்தலில் அதிமுக வேட்பாளர்கள் பட்டியலை எடப்பாடி பழனிசாமி தற்போது அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களையும் வழங்க செய்தியாளர் ராஜகுமரன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். இது குறித்த முழு விவரங்கள். மக்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட உள்ள 16 வேட்பாளர்கள் அடங்கிய முதற்கட்ட பட்டியலை தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மாளிகையில் வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி இந்த முதற்கட்ட பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 16 வேட்பாளர்களை பொறுத்தவரை சென்னை வடக்கு தொகுதியினுடைய வேட்பாளராக அதிமுகவின் அமைப்பு செயலாளராக இருக்கும் ராயபுரம் மனோ பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட வேட்பாளர். அவருடைய பெயர்தான் சென்னை வடக்கு தொகுதிக்கு இடம்பெற்றிருக்கின்றது. சென்னை தெற்கு தொகுதியை பொறுத்தவரை அதிமுகவில் புரட்சி தலைவி அம்மா பேரவையின் இணை செயலாளராக இருக்கக்கூடிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் அவர்களுடைய மகன் ஜெயவர்தன் நாடாளுமன்ற வேட்பாளராக சென்னை தெற்கு தொகுதிக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஜெயவர்தன். காஞ்சிபுரம் தனி தொகுதிக்கான வேட்பாளராக ராஜசேகர் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். அதிமுகவில் பரங்கிமலை கிழக்கு ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய ராஜசேகர் காஞ்சிபுரம் தனி தொகுதிக்கான வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். அரக்கோணம் தொகுதியினுடைய வேட்பாளராக ஏஎல் விஜயன் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். அவர் சோளிங்கர் கிழக்கு ஒன்றிய செயலாளராகவும் பணியில் இருக்கின்றார். அதிமுகவில் பொறுப்பில் இருக்கின்றார். அவர் அரக்கோணம் தொகுதியினுடைய வேட்பாளராக ஏஎல் விஜயன் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். கிருஷ்ணகிரி தொகுதியினுடைய வேட்பாளராக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளராக அதிமுகவில் இருக்கும் வி ஜெயபிரகாஷ் கிருஷ்ணகிரி தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். ஆரணி தொகுதியினுடைய வேட்பாளராக ஆரணி தெற்கு ஒன்றிய கழக செயலாளராக இருக்கும் ஜி.வி. கஜேந்திரன் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றார். விழுப்புரம் தனி தொகுதியினுடைய வேட்பாளராக அதிமுகவின் விழுப்புரம் மாவட்ட மாணவர் அணி செயலாளரான ஜே. பாக்கியராஜ் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். சேலம் தொகுதியினுடைய அதிமுக வேட்பாளராக புரட்சி தலைவி பேரவையின் துணை செயலாளராக இருக்கக்கூடிய விக்னேஷ், அவர் சேலம் தொகுதியினுடைய வேட்பாளராக பி. விக்னேஷ் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். நாமக்கல் தொகுதியினுடைய வேட்பாளராக அந்த நாமக்கல் மாவட்டத்தின் வர்த்தக அணி செயலாளராக இருக்கும் எஸ். தமிழ்மணி அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். நாமக்கல் வேட்பாளர் எஸ். தமிழ்மணி. ஈரோடு தொகுதியினுடைய வேட்பாளராக ஆற்றல் அசோக்குமார் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். அவர் அதிமுகவில் புரட்சி தலைவி பேரவையின் துணை செயலாளராக இருக்கக்கூடிய ஆற்றல் அசோக்குமார் ஈரோடு தொகுதிக்கான வேட்பாளர். கரூர் தொகுதியின் வேட்பாளரை பொறுத்தவரை KRL தங்கவேல், கரூர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளராக இருந்து வரக்கூடிய KRL தங்கவேல் கரூர் தொகுதியின் வேட்பாளர். சிதம்பரம் தனி தொகுதியினுடைய வேட்பாளராக எம். சந்திரகாசன் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய இலக்கிய அணி செயலாளராக அதிமுகவில் இருக்கும் எம். சந்திரகாசன் சிதம்பரம் தனி தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். நாகப்பட்டினம் தொகுதிக்கான வேட்பாளராக ஜி. சுர்ஜித் சங்கர் என்பவர் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். அதிமுகவில் புரட்சி தலைவி பேரவை துணை செயலாளராக இருக்கக்கூடிய ஜி. சுர்ஜித் சங்கர், அவர் நாகப்பட்டினம் தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். மதுரை தொகுதியினுடைய வேட்பாளராக அதிமுகவின் மருத்துவ அணி இணை செயலாளராக இருக்கும் பி. சரவணன், அவர் மதுரை தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான பி. சரவணனை மதுரை தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவித்திருக்கின்றது அதிமுக. தேனி தொகுதியினுடைய வேட்பாளராக வி.டி. நாராயணசாமி, தேனி கிழக்கு ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடியவர், அவர் அதிமுகவின் தேனி தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் வி.டி. நாராயணசாமி. ராமநாதபுரம் தொகுதியினுடைய வேட்பாளராக வ. ஜெயபெருமாள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். விருதுநகர் கிழக்கு மாவட்ட அவைத்தலைவராக இருக்கக்கூடிய ப. ஜெயபெருமாள் ராமநாதபுரம் தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். அதிமுக தன்னுடைய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் சென்னை வடக்கு, சென்னை தெற்கு, காஞ்சிபுரம், அரக்கோணம், கிருஷ்ணகிரி, ஆரணி, விழுப்புரம், சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர், சிதம்பரம், நாகப்பட்டினம், மதுரை, தேனி, ராமநாதபுரம் ஆகிய 16 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவிப்பு செய்திருக்கின்றார்கள்.